Hello, good evening. Good evening, Yamuna. Are you there? Yeah, Yamuna, I am there. yeah. I'm there. Only one person is there. No, Anandarajan வந்துட்டு போயிட்டாரு. வந்துட்டு போயிட்டாரு வேலியன்ஸ் நவர். இந்த பிரசாந்த் என்றவர் ஸ்டூடெண்டா அல்லது எங்களை போல ஒரு Observer. அப்சர்வரா தெரியல, கேளுங்க. Prashant? Student. You are a student. Okay. Saturshika. Student நீங்களும். Yeah. Yeah, உங்களோட ஒரு வீடியோ ஸ்டூடெண்ட் வந்து வீடியோ நீங்க ஆஃப் பண்ணுங்கம்மா. வீடியோ ஆஃப் பண்ணுங்க. இன்றைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோமா? Shall we wait for another 5 minutes? we'll start. Right. தம்பி, இன்னைக்கு நாங்கள் லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் பற்றி படிக்க போறோம். இட்ஸ் அ ஃபேரி டேல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த தேவதை கதைகள் சின்ன பிள்ளைகள்ல நீங்கள் தேவதை கதைகள் படிச்சிருப்பீங்கள். ஸ்னோ ஒயிட், லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட், மற்றது என்ன கோல்டிலாக்ஸ் அண்ட் த்ரீ பியாஸ், அப்படி நிறைய கதைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனா எனக்கு தெரியல, நீங்க தமிழ்லையும் படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ்லயும் படிச்சிருப்பீங்களோ தெரியாது எனக்கு. தமிழ்ல நீங்க படிச்சிருக்கிறீங்களா இந்த ஸ்டோரி லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட்? சிவப்பு சட்டை சிறுமி, அதான் அந்த தமிழ் வேர்ஷன். அங்க எப்பயாவது படிச்சிருக்கிறீங்களோ? ஓ, கெட்டிக்காரர். அப்ப இன்னைக்கு நாங்கள் அதை இங்கிலீஷ்லயும் படிச்சிருக்கிறீங்களோ? No, it's good. நாங்கள் அப்ப we'll do it in English today. Right? இன்னைக்கு நாங்க இங்கிலீஷ்ல நாங்கள் பார்க்க போறோம். சரியோ? இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த புக்கை வாசிக்க போறேன். ஆல் ஆஃப் யூ, உங்கள்ட்ட நாங்கள் அந்த இது லிங்க் அனுப்பினாங்கள் தானே. சிலாக்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க, சிலாக்கள் லிங்கை பார்க்கலாம். அதோட இங்க ஸ்கிரீன்லயும் இது போய்கொண்டிருக்கும். இதை பாருங்க. சரியோ? Little Red, it's a fairy tale story. Little Red Riding Hood. இவருக்கு வந்து சிவப்பு கலர் நல்ல விருப்பம். எப்பயும் தலைக்கு போடுற ஹுட்டோ இல்லாட்டி உடம்புக்கு போடுற உடுப்போலோ கூட சிவப்பு கலர் போடுவா. அதால இவ சிவப்பு சட்டை சிறுமி என்று சொல்லுவினம். சரியோ? விளங்குதோ நான் கதைக்கிறது? ஓகே, ஓகே, தட்ஸ் குட். ரைட். நீங்கள் உங்களோட இதுகளை உங்களோட டிவைசஸ் இது கேமராவை ஆஃப் பண்ணுங்க பிள்ளைகளாம். ரெசி, உங்களோட கேமரா ஆன்ல இருக்கு. லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட். இப்ப இங்க பாருங்க, நான் முதல் வாசிச்சு கொண்டு போறேன், பிறகு நான் உங்களோட அந்த செட்டிங்கை விளங்கப்படுத்துறேன். அதுக்கு பிறகு டிஃபிகல்ட் வேர்ட்ஸை ஹேண்டில் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் என்னட்ட கேளுங்க. இப்ப கவனிங்க எல்லாரும். Little Red Riding Hood lived in a cottage by a wood. One day, her mother said, "Your grandma is ill. Please take this basket of cakes and fruits to her." So, Little Red Riding Hood took the basket, wearing a red cap. Don't talk to strangers, especially not to wolves, her mother called. Bye, Mom.
Little Red Riding Hood walked through the wood. The trees were tall and made scary shadows suddenly. Scary shadows. Suddenly, a wolf jumped out. Hello, growled the wolf. Where are you going? I am taking some cakes and fruit to my grandma, said Little Red Riding Hood. What a sweet child you are, said the wolf. Why not pick your grandma some flowers too? With that, the big bad wolf ran off, leaving Little Red Riding Hood happily picking flowers. Little did she know the wolf had raced ahead to Grandma's house. When he arrived, the wolf knocked softly on the door. Let me in, Grandma, he called. I brought you some cakes and fruit. But Grandma wasn't silly. That's not Little Red Riding Hood's voice, she said. Quickly, she made her bed and hid in the wardrobe. Grandma, the wolf burst into the cottage, but Grandma was nowhere to be seen. So he dressed himself in her nightgown and bed cap and got into bed. Grandma, it's me. Soon Little Red Riding Hood knocked on the door. Come in, dear, snarled the wolf in his nicest voice. And your teeth are just... Grandma, you look odd. Warren. Oh. Grandma, you look odd, said Little Red Riding Hood. Come and sit beside me. Grandma பார்க்கிறா என்ன? Little Red Riding Hood sat on the bed. Little Red Riding Hood sat on the bed. What big ears you have, Grandma, she said. All the better to hear you with, dear, replied the wolf. What big eyes you have, Grandma. All the better to see you with, dear. And your teeth are just huge, exclaimed Little Red Riding Hood. All the better to eat you with, said the wolf, and he pounced. Bang, bang, bang. சத்தம் கேக்குது என்ன? Little Red Riding Hood screamed loudly and ran away. The wolf leapt after her, but suddenly there was a banging at the door. Bang, bang, bang. Little Red Riding Hood
opened the door. There stood a woodcutter who had heard her screams. He raised his axe. With a howl of fear, the big bad wolf dashed past the woodcutter out of the cottage and away into the forest. The Little Red Riding Hood and the woodcutter heard a strange knocking coming from the bedroom. They opened the wardrobe door and out tumbled Grandma. This is a cause for celebration, exclaimed Grandma. So she put the kettle on and laid the table. They all sat down to tea and cakes. Yummy. Never again, Little Red Riding Hood talked to strangers. As for the wolf, he kept away from little girls, especially those wearing red capes. That is the end. இதுல 2 pages மிஸ் ஆகுது இந்த இதுல. நாங்கள் அதை ஒருக்கா திருப்பி பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் வாசிக்க ஏதாவது விளங்கிச்சதோ? இல்ல. எஸ் ஆ நோ? நோ. இப்ப நான் ஒவ்வொரு படமா அடுத்து விளங்கப்படுத்துறேன். சரியா? அப்ப உங்களுக்கு கூட விளங்கும். லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட், சிவப்பு சட்டை சிறுமி. லிட்டில் இங்க பாருங்க, இதுல ஒரு வீடு, இங்க இத சுத்து வர தோட்டம், நல்ல அழகான இடம். அதுக்குள்ள வேற யார் இருக்கணும்? யார தெரியுது உங்களுக்கு? Little Red Riding Hood. எஸ், லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் இருக்கிறா. அவ என்ன போட்டிருக்கிறா? என்ன கலர் உடுப்பு போட்டிருக்கிறா? Red. வெரி குட். ஓ, Red color. வெரி குட், வெரி குட். அப்ப இவ என்ன கதைக்கிறானா, லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் lived in a cottage by a wood. wood அண்டா சின்ன காடு. காடண்டா பெரிய நிறைய மரங்கள் அடர்ந்த காடு. காடு கைதாக மரங்கள் இருக்கும். அதே நேரம் டீப் ஃபாரஸ்ட் இல்ல, இது சின்ன ஃபாரஸ்ட். மடங்கள் அடர்ந்திருக்கும், அதுல மிருகங்கள் இருக்கும், பறவைகள் இருக்கும். ஆனால் ஒரு அடர்ந்த பயங்கரமான காடு கிடையாது இது. காட்டேஜ் அண்டா சின்ன வீடு. காட்டேஜ் சின்ன வீடு. அப்ப இந்த சின்ன வீடு எங்க இருக்குது? பை a wood. ஒரு சின்ன காட்டுக்கு பக்கத்துல இந்த வீடு இருக்குது. அங்க இந்த லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் வசிக்கிறா. ஒன் டே her mother said, அவன் மதர் இவ கூப்பிட்டு என்ன சொல்றா? your grandma is ill. அவட கிராண்ட்மா, அவட வயசான பேத்தியர் பாட்டி சுவமில்லாம இருக்கிறா. ப்ளீஸ் டேக் திஸ் basket of cakes and fruit to her. அப்ப அவ அம்மாக்கு போக முடியல, இவட்ட கொடுத்து விடுறா. என்ன கொடுத்து விடுறா? ஓ, basket of cakes-உம் ஃப்ரூட்ஸும் கொடுத்து விடுறா. சரியா? So Little Red Riding Hood took the basket, set off with the basket, wearing a red cape. அவட தலையில அந்த கேப் மாதிரி இருக்குது, இந்த சாண்டா கிளாஸ் போடுற தொப்பி மாதிரி, அதையும் போட்டுக்கொண்டு இந்த பாஸ்கெட்டையும் எடுத்துக்கொண்டு அவ போறா. wearing a red cape. Don't talk to strangers, especially not to wolves. அவ அம்மா என்ன சொல்றா? தயவு செய்து நீங்க போகும்போது யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், புது மனிதர்களை கண்டா அவையோட கதைக்காதேங்கோ. அதுலயும் இது ஓநாய்கள். புல்ஃபண்டா என்னது? புல்ஃப் வந்து உங்களோட கதைக்க பார்க்கும், நீங்க கதைக்காதேங்க.
என்று சொன்னாங்க. லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் வாக் த்ரூ த வுட். அவ தலையை ஆட்டிக்கொண்டு போறா. மண்டாவுக்கு தாய்க்கு சொல்லி போட்டு தலையை ஆட்டிக்கொண்டு போறா. அங்க த்ரூ த வுட். வுட்ண்டா காடு, அந்த சின்ன காடுன்னு சொன்னனே, அடர்த்தி குறைந்த காடு, அதுக்குள்ளால போறா. The trees were tall and made scary shadow. அங்க காடுண்டா உங்களுக்கு தெரியும், என்னதான் சின்ன காடுன்னு சொன்னாலும் அங்க உயரமான மரங்கள் இருக்கும். அவை ஆடுக்க கொஞ்சம் பயம். ஸ்கேரின்னா பயம். அதோட நிழல்களை பார்க்க பயமா இருக்கும். சடன்லி wolf jumped out. அப்ப இவ போய் கொண்டிருக்கிறா. திடீரென்று பார்த்தா ஒரு ஓநாய் பாஞ்சு வருகுது. ஹலோ. அப்ப அதுக்கு உங்களுக்கு தெரியும், ஓநாயின் குரலே கேட்கறதுக்கு இனிமையான குரல் இல்ல, ஒரு கரகரப்பான பயமான குரல். ஓ ஹலோ growled the wolf. அப்ப wolf சத்தம் போட்டு எப்படி சுகமா இருக்கிறீங்களா? அவர் சந்தோஷமா கதைச்சாலுமே பயமாத்தான் இருக்கும். Where are you going? அவ கேட்கிறாரு, எங்க போறீங்க? I am taking some cakes and fruit to my grandma. அப்ப இவன் நல்ல பிள்ளை தானே, இவ ஒழுங்கா சொல்றா. I am taking some cakes and fruit to my grandma. நான் கொஞ்சம் கேக்கும் பழங்களும் என் கிராண்ட்மாக்கு கொண்டு போறேன். said Little Red Riding Hood. What a sweet child you are. What a sweet child you are, said the wolf. என்ன ஒரு சந்தோஷமான பிள்ளை நீங்கள். அப்ப எப்படியாவது உல்ஃபுக்கு பிடிச்சு சாப்பிடணும் என்ன. அப்ப சந்தோஷமா கதைக்கிற இவ சந்தோஷப்படுத்துற மாதிரி, என்ன நல்ல ஒரு பிள்ளை நீங்கள். Why not pick your grandma some flowers too? அப்ப வெளிநாடுகள்ல வெறும் காமன், இவ ஆஸ்பத்திரிகளுக்கு போய்க்க, ஒரு வருத்தக்காரரை பார்க்க போய்க்க பூக்கள் கொண்டு போறவ. அப்ப இவர் சொல்ற, நீ இப்ப கேக் கொண்டு போற, ஃப்ரூட்ஸ் கொண்டு போற, ஏன் கொஞ்சம் பூக்களும் பிடுங்கி கொண்டு போங்க, அவ இன்னும் சந்தோஷப்படுவா என்று அவர் சொல்றார். With that the big bad wolf ran off. அதை சொல்லி போட்டு அந்த ஒரு wolf ஓடி போகுது. ஏன்? leaving Little Red Riding Hood happily picking flowers. அவ இந்த ஆறுதலா இருந்து சந்தோஷமா பூக்களை பிடுங்கி கொண்டு வரட்டும்ன்னுட்டு இது அவ விட்டு முன்னுக்கு ஓடி போகுது. லிட்டில் டிட் ஷீ நோ. அவக்கு ஒன்றுமே விளங்கல, ஏன் இவர் இப்படி ஓடுறாருன்றதுன்னு தெரியல. லிட்டில் டிட் ஷீ நோ the wolf had raced ahead to grandma's house. ஏன் இவர் மாஞ்சு கொண்டு முன்னுக்கு போறாருன்றதே அதுக்கு தெரியல. அவர் எங்க போறார்? அங்க பாருங்க, இந்த படத்துல கிராண்ட்மாண்ட வீட்டுக்கு பாஞ்சு கட்டி கொண்டு போறாரு. When he arrived, the wolf knocked safely on the door. Softly on the door. மெல்லவா தட்டுறார். Let me in, grandma, he called. அவரை கூப்பிடுறார். Let me in, என்ன உள்ளுக்கு விடுங்கோ grandma என்று இவர் கூப்பிடுறார். I have brought you some cakes and fruits. அப்ப பொய் சொல்றார் கிராண்ட்மாக்கு. அவர் யார லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் மாதிரி அவர் நடிக்கிறார். என்ன? I have brought you some cakes and fruit. உங்களுக்கு கொஞ்சம் கேக்கும் பழமும் கொண்டு வந்திருக்கிறேன். It's me, grandma. இது நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். But grandma wasn't silly. அவ்வளவு முட்டாள் கிடையாது. அவருக்கு டக்கண்டி பெற்ற குரலை வச்சு அவருக்கு தெரிஞ்சிட்டது இவர் ஏதோ குழப்படி விடுறதுக்கு தான் வாராங்க. That's not Little Red Riding Hood's voice, he said. இது என்ற லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் வாய்ஸ் இல்ல. Quickly she made a bed and hid in the wardrobe. அப்ப இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தன்னையும் அட்டாக் பண்ண போறார். டக்குன்னு பெட்டை விட்டுட்டு ஓடி போய் ஒரு அலுமாரிக்குள்ள, வார்ட்ரோப் அலுமாரிக்குள்ள ஒளிஞ்சிட்டா. இவர் கூப்பிடுறாரு, என்ன கிராண்ட்மா. அவருக்கு சந்தேகம் வந்துட்டது, கிராண்ட்மா ஏதோ தான் கண்டுபிடிச்சிட்டாண்டு கொஞ்சம் உரத்து கூப்பிடுறாரு, கிராண்ட்மா. The wolf burst into the cottage, but grandma was nowhere to be seen. அவர் பாஞ்சு அடிச்சு உடைச்சு கொண்டு உள்ளுக்கு போனா அங்க கிராண்ட்மா இல்ல.
அவ காண முடியல. So he dressed himself in her night gown. அவ நைட் கவுன் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இப்ப ஒளிஞ்சவ. அவர் என்ன செய்தார், அவன் நைட் கவுனை தானும் போட்டுக்கொண்டு அண்ட் பெட் கேப், நைட் கவுனையும் கேப்பையும் தான் போட்டுக்கொண்டு and got into the bed. அவர் ஏறி கட்டில படுத்துட்டார். Soon Little Red Riding Hood knocked on the door. லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் கொஞ்ச நேரத்தால வாரா. அவ பூ எல்லாம் பிடுங்கி கொண்டு கேக் எல்லாம் எடுத்துக்கொண்டு மெல்ல மெல்ல வாரா. வந்து கதவை தட்டுறா. Come in dear, snarled the wolf in his nicest voice. உங்களுக்கு தெரியும், நான் முதலே சொன்னேன், wolf-உடைய வாய்ஸ் சரியான ஹார்ஸ், ஒரு பொல்லாத பயங்கரமான குரல். ஆனா அவ கஷ்டப்பட்டு தன் வாய்ஸ நல்ல வாய்ஸ் மாதிரி நடிச்சு கொண்டு கூப்பிடுறார். Come in dear, உள்ளுக்கு வாங்கோ, கிராண்ட்மா இட்ஸ் மீ என்று சொன்னோன்னு கம் இண்டியா என்று அவர் உள்ளுக்கு கூப்பிடுறார் லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட். இதுல 2 பேஜ் மிஸ் ஆயிட்டு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அத. அப்ப இவ உள்ளுக்கு வாரா. கிராண்ட்மா யூ லுக் ஆட். அவ வந்து பார்த்தா வழக்கமான சந்தோஷமான கிராண்ட்மா இல்ல. பெரிய முகமும் பல்லும் பெரிய கண்ணும் பெரிய காதும் எல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்கு அவக்கு. அவ அப்பவும் இது wolf வந்து யோசிக்க இல்லை. அவ கேக்குறா, கிராண்ட்மா யூ லுக் ஆட், நீங்க இன்னைக்கு சரியான வித்தியாசமா இருக்கிறீங்க. said Little Red Riding Hood. Come and sit beside me dear, growled the wolf. wolf சொல்லுது, வந்து நீங்க வந்து என்னோட பக்கத்துல இரம்மா என்று சொல்லி கிராண்ட்மா மாதிரி பொய்யுக்கு நடிக்குது. Little Red Riding Hood sat on the bed. அவ போய் மெல்லவா அந்த கட்டில வந்து இருக்க சொன்னவர் தானே, போய் பக்கத்துல இருக்கிறா. வாட் பிக், அவ இருந்துட்டு பாக்கதான் அவருக்கு பெரிய வித்தியாசமா இருக்கு. இது கிராண்ட்மா இல்லையன்றது அவருக்கு லேசா தெரியுது. வாட் பிக் இயர்ஸ் யூ ஹேவ் கிராண்ட்மா, she said. என்ன கிராண்ட்மா உங்களோட காது இவ்வளவு பெருசா இருக்கே என்று கேக்குறா. All the better to hear you with dear, replied the wolf. என்ன காது பெருசா இருக்கு, நீ கதைக்கிறது எல்லாத்தையும் வடிவா கேக்குறதுக்கு என்று ரிப்ளை பண்ணுது wolf. What big eyes you have grandma. அவ பிறகு பார்த்தா கண்ணெல்லாம் பெரிய கண்ணா இருக்கு. இவண்ட கிராண்ட்மாண்ட கண் மாதிரி இல்ல. What big eyes you have grandma. அப்ப அது என்ன பெரிய கண் இருக்கு உங்களுக்கு என்று சொல்லி கேக்குது. All the better to see you with dear. எல்லாம் உங்களை வடிவா இந்த கண்ணால பாக்குறதுக்காகத்தான் என்னட்ட இந்த கண் இருக்குது என்று wolf சொல்லு. And your teeth. And your இது இந்த வசனம் இங்கே இருக்கு. And your teeth are just huge, exclaimed Little Red Riding Hood. வேறுங்க உங்களோட பல்லுகளை பெரிய பல்லா இருக்கே என்று இவ பயந்து போய் கேக்குறா. All the better to eat you with. உன்னை பிடிச்சு சாப்பிடறதுக்கு தான் என்று சொல்லி போட்டு said the wolf and he pounced. பாஞ்சிருக்கிறார் இவ பிடிக்கிறதுக்கு. சரியோ? Little Red Riding Hood screamed loudly. அப்ப இவ பயந்து போய் screamed, வீறிட்டு கத்துறா loudly and ran away. அங்கிருந்து ஓடி போயிட்டு ஓடுவாங்க. The wolf leapt after her, but suddenly there was a banging at the door. அவ கத்தி கொண்டோட இவர் துரத்தி கொண்டோட அந்த நேரம் அந்த அவன் வீட்டு கதவை யாரோ பேங் 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 என்று அடிக்கின. சரியோ? Little Red Riding Hood opened the door. அவ ஓடி போய் கதவை துறந்துட்டா. There stood the woodcutter who had heard her screams. நல்ல காலம், அவன் நல்ல காலத்துக்கு அங்க ஒரு woodcutter இவன் போய் கொண்டிருந்திருக்கிறார். இவ கத்துறத கேட்டு அவர் வந்திருக்கிறார். அவரோட ஸ்கிரீம்ஸ் அவளை அலறல் சத்தம் அதை கேட்டு அவர் வந்துட்டார். அங்க பாருங்க, அவர் கோடாலியும் வச்சு கொண்டு நிற்கிறார். He raised his axe. கோடாலியும் தூக்கி இந்த wolf சாக்கொள்றதுக்காக ரெடியா நிற்கிறார்.
with the howl of fear. Fear and பயம். Howl and சத்தம், ஊளச்சத்தம். ஒரு ஊளை விட்டுக்கொண்டு பயத்துல the big bad wolf dashed past the woodcutter out of the cottage and away into the forest. இவரை தள்ளி விட்டுக்கொண்டு அந்த காட்டேஜ் வேண்ட வீட்டையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிட்டது. இங்க பாருங்க, ஓடுது தலைவரிக்க. The little Red Riding Hood and the woodcutter heard a strange knocking came from the bedroom. அப்ப இவ ரெண்டு அது ஓடி போயிட்டது. இவ ரெண்டு பேரும் அப்பாடா 2 பேரும் மூச்சு விட்டு கொண்டிருக்கிற அந்த நேரம் ஒரு நாக்கிங், ஒரு சத்தம் ஒன்று கேக்குது வீட்டுக்குள்ள. பெட்ரூம்ல இருந்து திடீரென்று ஒரு தட்டுற சத்தம் கேக்குது. They opened the wardrobe door. அப்பவே திறந்து பார்க்கின wardrobe door திறந்து பார்த்தா and out tumbled grandma. அதுல அங்க இருந்து என்ன வாரா, வார்ட்ரோப திறந்தோன்னு அதுக்குள்ள இருந்து தடுமாறி விழுந்தெழும்பி கொண்டு யார் வாரது? கிராண்ட்மா வாரா. இப்ப இவ கொண்டு வந்த கேக் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு, இங்க பாருங்க ட்ரேயில கேக் எல்லாம் அடுக்கி வச்சு டீ எல்லாம் போட்டு, this is a cause for celebration. பாருங்க, கிராண்ட்மா வேலை சந்தோஷமா இருக்கிறா. இன்னைக்கு நாங்கள் இதை கொண்டாடுவோம். நல்ல காலம், என் பேர பிள்ளையும் தப்பிட்டது, நானும் தப்பிட்டேன். இதை நாங்கள் நீங்க கொண்டு வந்த கேக் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் கொண்டாடுவோம். exclaimed grandma. So she put the kettle on and laid the table. எல்லாம் நேத்தி அடுக்கிறது, கேக் எல்லாம் வச்சு அடுக்கி கெட்டில வச்சு சேத்தனி போடுறா. They all sat down to tea and cakes. அவ எல்லாரும் இருந்து இங்க பாருங்க, அவ டீயும் கேக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறா. அங்க இந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிறா. Never again did little Red Riding Hood talk to strangers. அதுக்கு பிறகு அவ ஒரு நாளும் புறத்தியார் வெளியாரோட புது மனிதர்களோட அவ ஒரு நாளும் கதைப்பது கிடையாது. அம்மா சொல்லிவிட்டவ, ஒருத்தரோடையும் கதைக்காதேங்கோ தெரியாதாக்களோடையண்டு. ஆனாலும் இவ அதை மறந்து போய் உல்ஃபோட கதைச்சிட்டா. அவ சொல்லிவிட்டவ உல்ஃபோட கதைக்காதேங்கோண்டு. இப்ப கதைச்சு நடந்ததை பாத்தீங்க தானே. As for the wolf, he kept well away from little girls. அவரும் பயந்துட்டார். சின்ன பொம்பளை பிள்ளைகளோட அவர் அதுக்கு பிறகு கிட்டவும் போக பயம். Especially those wearing red capes. அது சிவப்பு உடுத்தி கொண்டு வர வைட்டு அந்த பக்கமே அவர் போறது இல்லை. சரியோ? இப்ப ஏதாவது விளங்கிச்சதோ? கதை விளங்கிச்சதா? Yes. Did you understand the story? Yes. Understood. Did you understand the story? என்று நான் கேட்டா நீங்கள் சொல்லணும் yes, we understood. சரி, எங்களுக்கு விளங்கிச்சது. Right. Now, do you want me to read it again, or do you want to try it out? Me. தனுஷன் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க, நல்ல விஷயம். I am so happy to have you here. Right? அங்க நீங்க நாங்கள பத்து வாங்குவோம் வாசிக்கிறதுக்கு. இப்ப இதுல கேள்வி கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியுமா பதில்? Yes. Okay. Who is going to read? I want volunteers. நான் ஒரு தனுஷன் can read the first page. இந்த பேஜ் தனுஷன் வாசிங்கோ. மற்றவே அவதானமா கேட்கணும். என்னடா இங்க நிறைய பேஜஸ் இருக்கு இந்த புத்தகத்துல, ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸ் தருவோம். சரியோ? Come on, Dhanushan, you can start now. Little Red Riding Hood lived in a cottage by a wood. One day, her mother said, "Your grandma
is ill. ம் Please take this basket ம் of cakes and fruits to her. Thank you. It's awesome. Very good. Excellent. Who wants to continue? Okay, 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 okay. Kajiban வாசிங்கோ இப்ப. I will call one. எல்லாருக்கும் சான்ஸ் தருவேன். சரியோ? கஜிபன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏங்க கஜிபன் சத்தத்தை காணையில. So little red Riding. food. Set of Set off. Set off. with the basket wearing her red hat. Capo. Don't Don't. Talk. talk to Strangers. Strangers அண்டா புது மனிதர்கள், உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஆக்கள். சரியோ? Strangers. சொல்லுங்க. Strangers நின்னுட்டது சத்தத்தை காணையில. Strangers. S-T-R-A-N. Strange. G-E-R-S. Just. Strangers. 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 Very good. Especially. Especially Not to wolves. Wolves என்றா ஓநாய்கள். her mother called பின்னால என்ன அவ சொல்றா? பாய் அம்மா, பாய் மாம் அண்டி வரும் சொல்லிட்டு போறா. அடுத்தது யார் வாசிக்க போறீங்க? ஓ, தனோயன் வாசிங்கோ. The trees were tall. Scary. Shadows and a full stop. Suddenly. A wolf jumped out. Very good. நல்ல attempt. இனி யார் வாசிக்க போறீங்க? யார் இது? பேர் என்ன? என்ன பேர்? ரிஷிகேஷன். Come on. No, wait, Janushan. ரிஷிகேஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். சரியா? Hello. Proud the wolf. Where are you going? I'm taking some cakes and fruit to my grandma, says Little Red Riding Hood. Very good, Rishikeshan. Excellent. Super. அடுத்தது யார் வாசிக்க போறீங்க? Me, Danuksan. தனுஷ். ஓ, வாசிங்கோ. யுஜித் வாசிங்கோ. யுஜித், come on. Okay. என்ன தம்பி? எங்க யுஜித் சத்தத காணோம். But it tells you are saying the wolf. Why not? Why not
Pick. Pick your grandma some flowers too. With that, the big bag ran off, leaving little Off. O-double-F, off. Ran off. bag off, leaving little Riding hood. Happily picking flowers. Very good, very good, very good attempt. இப்போ இது யார் வாசிக்க போறீங்க? Me, Dhanukshan. Okay, Dhanukshan வாசிங்க. Little did she know the wolf had raced ahead to grandma's house. அச்சா நல்லது. Very good. When he arrived, who is going to read? யார் வாசிக்க போறீங்க? யார் அந்த கட்டிக்காரன் வாசிக்க போற கட்டிக்காரன் கையெழுத்துங்க, பேரை சொல்லுங்க. Who wants to read? Rishi's brother. Rishi's brother. Very good. Start, Rishi's brother. What's your name? Lidiswaran. Dinishwaran. Lidiswaran. Super. Very nice name. Vasingo, read. Okay. When he arrived, the wolf crowd knocked softly on the door. Let me in, Grandma, he called it. Called. I've brought you some cakes and fruits. Me, Grandma. It's me, Grandma. Very good. Lidiswaran is nice. Really nice. And now who is going to read? Lakshana. Lakshana Vasingo. But Grandma wasn't silly. That's not Little Red Riding Hood's voice. She said quickly. She made her bed and hid in the wardrobe. அல்மாரி. உங்களோட அல்மாரி இங்க பாருங்க, அல்மாரி தெரியுதல்ல பின்னுக்கு. அவ அதுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிட்டா. She made a bed and hid in the wardrobe. Very good, Dakshana. அடுத்தது இதுல ஒரே ஒரு வேர்ட் தான் இருக்கு, அதையும் நீங்களே வாசிங்க பாப்போம். லக்ஷ்மி. லக்ஷ்மி வாசிங்கோ. Grandma. லக்ஷ்மி கிராண்ட்மா. அப்ப கிராண்ட்மா இவர் வாரார், திருப்பி கூப்பிடுறாரு. அவருக்கு தெரிஞ்சிட்டது இவர் தன்னை கண்டுபிடிச்சிட்டாவோ கண்டு கூப்பிடுறாரு. என்ன இப்ப இது யாரு வாசிக்க போறது? வாலண்டியர். ஆத்மிகன். are you there? Yes. The horse burst into the cottage, but Grandma was nowhere to be seen. So he
dressed, dressed. dressed ம் himself ம் in a ம் tight gown ம் and bed cup cap. Cap. Oh. and ம் got ம் into into bed. ம் Bed. இதுல he dressed himself அன்னைக்கு தான் உடுத்துறது யார்கிட்ட உடுத்துறார் அவர் in her night gown. அவர் நைட் கவுன் போட்டுக்கொண்டு தானே படுக்கிறது. அப்ப அந்த உடுப்பை அவர் உடுத்தி கொண்டு அவட பெட் கேப்பையும் போட்டுக்கொண்டு he got into bed. Right? It's good. Very good. Very good attempt. இப்ப இது யார் வாசிக்க போறீங்க? Me, Arjun. ஆருஜன். வெரி குட். ஸ்டார்ட் பண்ணுங்க அப்ப. Soon, ம் Little Red Riding Hood ம் knocked on knock the knock KNOCKED knock knock தான் knocked இடி அந்த on, எட்டு வராதா? ம் knock. on the door. ம் Come in, dear. ம் Snarled in ம் snarled the Sound. bull ம் in ம் his nicest nicest voice. ம் மேல என்ன எழுதி இருக்கு? Grandma, it's me. ம் அவ கூப்பிடுற வெளியில இருந்து கொண்டு grandma it's me. Soon Little Red Riding Hood knocked at the door. அவ தான் கூப்பிடுறாரு grandma it's me. Come in dear, snarled the wolf in his nicest voice. சரியோ? Thank you. Very good attempt. அடுத்தது அது இதுல அந்த 2 பேஜ் விலை இல்ல. நாங்கள் அது என்னன்னு நான் அதை வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு தொடர்ந்து வாசிங்க நீங்க. அவ உள்ளுக்கு வாரா கிராண்ட்மா. உங்கள்ட்ட காப்பி இருக்குதோ? நீங்கள் காப்பி எடுத்து வச்சிருக்கிறீங்களோ? Yes. இருந்தா you can read that. If there's a volunteer, I would like to yeah, you can read. No, you don't have. அப்ப நான் வாசிக்கிறேன். கிராண்ட்மா இவ வந்துட்டா. யூ லுக் ஆட். அப்ப வழக்கமா இவ கிராண்ட்மாவை பார்க்க வரைக்க கிராண்ட்மா படுத்திருக்கிற மாதிரி இந்த கிராண்ட்மா படுத்திருக்க இல்ல. அப்ப அவ சொல்றா கிராண்ட்மா யூ லுக் ஆட். நீங்க சரியான வித்தியாசமா இருக்கிறீங்க. said Little Red Riding Hood. Come and sit beside me dear. அவ கூப்பிடுறா வந்து எனக்கு பக்கத்துல இரு. Roll the bulls. வாய்ஸ் சரியான தடிச்ச வாய்ஸ் தானே. Little Red Riding Hood sat on the bed. ஆனா அவ அப்பவும் இதுதான் நான் கிராண்ட்மாண்டு யோசிச்சு கொண்டிருக்கிறா. வித்தியாசமான கிராண்ட்மாவா இருக்கிறாவே என்று யோசிக்கிறாவளியே. இது புல் பண்றது அவருக்கு தெரியாது. What big ears you have, grandma, she said. அவ பார்த்தா பெரிய காது. எவ்வளவு பெரிய காது உங்களுக்கு. All the better to hear you with ear. It's like the bulls. நீங்க கதைக்கிறத கேட்கறதுக்காகவே இந்த காதை நான் பெருசாக்கி வச்சிருக்கிறேன். What big eyes you have, grandma. எவ்வளவு பெரிய கண் இருக்கு. Who is talking here? யார் கதைக்கிறது? All the better to see you with dear. உங்களை வடிவா பாக்குறதுக்காகத்தான் நான் இவ்வளவு பெரிய கண் வச்சிருக்கிறேன். இங்க பாரு இப்ப யாரு? பிரசாந்த் வாசிங்கோ. And Prashant, are you there? Come on, read. And what these are just huge, exclaimed Little Red Exclaimed. Riding Hood. All the better to eat your with, said the wolf. And he pounced. சொல்லுங்க. வெரி குட். he pounced. அவர் என்ன சொல்ற? உன்னை புடிச்சு சாப்பிடறதுக்கு தான் எனக்கு இவ்வளவு பெரிய பல் இருக்கு என்று அவர் பாயிறார். அதைத்தான் pounced என்று சொல்றாரு. Who is going to read this part of the story? யார் வாசிக்க போறீங்க? வாசிக்காத ஒருத்தர் சொல்லுங்க. கஜீவன் வாசிச்சிட்டீங்களோ? Yeah.
brother. Who else? Anybody who has not tried before? யாராவது முதல் ட்ரை பண்ணாதாக்கள்? It's my வாசிங்க பாப்போம். Prashant, you want to try again? it's my brother Okay, what's his name? Dilshan. Dilshan, come on, you read. Dilshan, come on. Little Red Riding Hood screamed loudly, Hmm. and ran away. The wolf leapt after her, but suddenly there was a banging at the door. Very good. Bang, bang, bang and பின்னுக்கு சத்தம் கேக்குது. Yeah. Who is going to try this part of the story? Lakshini. Lakshini, come on, start. Little Red Riding Hood opened the door. Hmm. There stood a woodcutter who had Heard heard her screams. scream. Hmm. He Raised, R-A-I-S-E-D, raised ஓங்குறது, ஓங்குறதான் raised என்று சொல்றது. கத்து கோடாலிய ஓங்குறார். His axe அண்டா கோடாலி. He raised his axe. He raised his axe. Very good, very good. இனி அடுத்தது யார் வாசிக்க போறீங்க? Lakshana. லக்ஷனா வாசிங்கோ. With a hole after the big bad wolf dashed. The big bad wolf dashed தள்ளி கொண்டு போறது. Dashed past the woodcutter out of the cottage and away into the forest. Very good. அது பாஞ்சி எல்லாரையும் தள்ளி கொண்டு தன்னை விட்டா காணமண்டு தப்பினன் பிழைச்சனன்னு ஓடுது இல்லையா? அங்க அடுத்தது வாசிக்க போறீங்க? யார் வாசிக்க போறீங்க? ஆதர்ஷன் brother. Okay, fine. ஆதர்ஷன் வாசிங்கோ. Then Little Red Riding Hood and the woodcutter heard a strange knocking coming from the bedroom. Then Little Red Riding Hood and the woodcutter heard a strange knocking and a சத்தம், knock தட்டு போடுறது சத்தம், coming from the bedroom. அது என்ன, யார் அது சத்தம் போடுறது? அந்த சத்தம் யார் போட்டது? Who made that noise? Grandma, yes. அங்க அடுத்த ஆள், who is going to read this? யார் வாசிக்காம இருக்கிறீங்களா இன்னும்? வாசிக்காத ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். சின்ன வசனங்கள் தானே இதுல இருக்குது. This is a chance for you to read, children. அங்க வாசிங்க பாப்போம். ஆத்மிகன் வாசிங்க அப்ப திருப்பி இத. ஆத்மிகன், are you there? ஆத்மிகன், ரிஷிகேஷன் வாசிங்க. Opened. They opened. எங்க என்னண்டாச்சு? They opened the wardrobe door. Door and out tumbled Grandma. Very good.
இங்க இவையெல்லாம் சாப்பிட போயினோம் இப்ப. இப்ப இது யார் வாசிக்க போறீங்க? யார் அது? லக்ஷனாவோ? யுஜித் வாசிங்க. Come on. This is Yujit. This celebration. Celebration and kondata. It's a cause for celebration. Celebration and kondatam. அங்க செலிப்ரேஷன் திருப்பி சொல்லுங்க யுஜித். No. Exclaimed. Grandma kettle Sat down. Sat down. He and came. Yummy. Yummy அண்ணா நல்ல டேஸ்ட். உங்களோட அம்மா அங்க yummy டீயும் கேக்ஸும் தாரவதானே? அது மாதிரி they are enjoying, they are celebrating it. அடுத்தால் யார் வாசிக்க போறீங்க? Miss Nan. யார் அது இந்த நான்? Lidiswaran. ஓகே ஸ்டாப் வாசிங்க. Never again little Red Riding Hood take talk to strangers as for the wolf he kept well away from little girls, especially those wearing red caps. Thank you so much. You all have cooperated with me so well. And did you all enjoy the lesson? Yes. Thank you. இப்ப நான் 2-3 கேள்வி இதுல நான் 2-3 விஷயம் இந்த கதையோட சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல நீங்கள் என்ன எல்லாம் நீதி என்ன விதமான விஷயங்களை நீங்க இதுல படிச்சீங்க. இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ ஸ்டோரி. இது கதை ரூபத்துல நாங்கள் இதுல நிறைய விஷயங்களை நீங்க சின்ன பிள்ளைகள் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். முதலாவது obeying parents. நீங்கள் obey and பணிவாக நடக்க வேணும். யாருக்கு? பேரண்ட்ஸுக்கு. ஒபே பண்ற அவன் சொல்வழி கேட்டு ஒழுங்காக நடக்க வேணும். பாருங்க, அவன் அம்மா சொல்லி விட்டவர் நீங்கள் புது ஆக்களோட கதைக்க கூடாது, அதுலயும் உல்ஸோட கதைக்க வேணாம்னு லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட்க்கு சொல்லிவிட அவ என்ன செய்து விட்டா? என்ன செய்தவ? கதைச்சது மட்டுமில்ல, அவ அது பிடிச்சு சாப்பிட பார்த்துட்டது இல்லையா? So always listen to your parents and obey what they say. நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸுக்கு அவை என்ன சொல்லினோம்ட்டு அவை உங்களுக்கு பிள்ளையான வழி காட்டுவினமோ இல்ல, அவை உங்களுக்கு சரியான வழிதான் சொல்லுவின. So you have to obey your parents. அதை மட்டும் இல்லை, இந்த காலத்துல ரோட்ல நாங்கள் ஒருத்தரையும் நாங்கள் நம்ப கூடாது. பர்சனல் சேஃப்டி, நீங்களே உங்களை கவனிக்க வேணும். அங்க அவை வருவினம் இவை வருவினம் என்ன இந்த இதுல அவ நல்ல காலம் அந்த முட்கட்டர் வந்ததுல காப்பாத்திட்டார் என்ன, இல்லாட்டி அவ 2 பேரோட கெதியும் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப எங்களோட பர்சனல் சேஃப்டி நாங்கள் கவனமா பேரண்ட்ஸ் சொல்றத கேட்டு எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு தெரிய வேணும். மற்றது கைண்ட்னஸ், எங்களுக்கு இரக்கம். பாருங்க,
அவ அவன் அம்மா சொன்ன உடனே ஓமண்டு கேட்டு கிராண்ட்மாவை பார்க்க போறா, இரக்கத்தோட போறா. அம்மா கிராண்ட்மாக்கு சுகம் இல்லை, நான் போய் அவருக்கு உதவி செய்ய வேணுமெண்டு. கரேஜ் என்றா வீரம். எங்களுக்கு அந்த ஆர்வம், உற்சாகம், அதோட நான் இதை செய்து முடிக்க வேணும். அவ அந்த காட்டுக்குள்ள, அவங்களுக்கு தெரியும் அவட வீடு வந்து காட்டுக்கு பக்கத்துல, கிராண்ட்மாண்ட வீடு சிலோட காட்டுக்கு உள்ளுக்கு. அப்ப அந்த காட்டுக்குள்ளால அவ போறா தனிய. அதுக்கும் ஒரு துணிவு, இந்த மன துணிவு வேணும். எங்களுக்கும் உங்களுக்கும் வேணும் கட்டாயம். அது ஒரு பிழையான வழியில அந்த கரேஜ் இருக்கக்கூடாது. உங்களோட அம்மா அப்பாண்ட வழிகாட்டல்ல நீங்கள் துணிவா இயங்க வேணும். வைஸ் டிசிஷன் மேக்கிங். வைஸ்ண்டா புத்திசாலித்தனம். நல்ல ஒரு முடிவை எடுக்க. டிசிஷன் அண்டா முடிவு, டிசிஷன் மேக்கிங் அண்டா முடிவு எடுக்கிறது. நீங்கள் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவேண்டோ கதையை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும். ரெஸ்பெக்ட் ஃபார் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் என்ன? மதிப்பு கொடுக்கணும். மதிப்பு, மரியாதை கொடுக்கறது. உங்களுக்கு பெரிய ஆக்களுக்கு, வயசு கூடின ஆக்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேணும். அவை சொல்ற நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்டு நடக்க வேணும். அப்ப இந்த கதையில இருந்து பாருங்க, அவ அப்பவே அம்மா சொன்னதை கேட்டு இந்த புல்ஃபோட கதைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இவருக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒபே யுவர் பேரண்ட்ஸ், ரைட்? அதை விட இனி மற்றதுகள் எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சு நடக்க வேணும். ஒவ்வொரு கதைக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு நீதி இருக்கும் பிள்ளைகள், அதை நீங்கள் கவனிக்க வேணும். கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையாண்டு இல்லை, அதுக்கு அதை என்ன உங்களுக்கு என்ன போதனையை தருகுது, என்ன உங்களுக்கு படிப்பினையை தருகுதுன்றதையும் கவனிச்சு கொள்ளுங்க. Who are the main characters in this story? Red Riding Hood. Red Riding Hood, that's good. வேற அதுல இருக்கிற கதாபாத்திரங்கள் யார் யார் இதுல இருக்கணும்? Grandma, Wolf, Mother, Woodcutter, Grandma, Mother, Little Red Riding Hood, Wolf. 5 characters இருக்கணும். Where did Red Riding Hood go? Where did they go? Grandma's to அதன் ஃபுல்லா சொல்லலாம். To her grandma's house. Right? Who tricked grandma? Wolf. Who rescued them? Rescued and காப்பாத்துறது. Rescued and காப்பாத்துறது. Who rescued them? Woodcutter. What is the moral of this story? Moral உங்களுக்கு தெரியும். இதுல அதுல படிப்பினே என்ன? Obey parents. Fill in the blanks. இங்க உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. Red Riding Hood carried என்ன கொண்டு போனவ? Basket. Very good. He walked through the எதுனால நடந்து போனவ? Forest. Very good. Dash pretended to be grandmother. யாரு grandmother மாதிரி நடிச்சது? நடிச்சது Wolf. The wolf pretended to be grandmother. The dash rescued everyone. The woodcutter. Very good. Excellent. Very good responses. Short answer. Why shouldn't children talk to strangers? இதுல நீங்க யோசிச்சு சொல்லணும். Why shouldn't ஏன் சின்ன பிள்ளைகள் புது ஆக்கள்கிட்ட கதைக்க கூடாது தேவையில்லாமல்? அவை சில வேளை உங்களை ஆபத்துல போட்டுடுவீனா, உங்களுக்கு ஒரு சாக்லேட்டை தந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவீனா.
ம். கடத்திட்டு போடுவினாம். ஓ சரி கெட்டிக்காரன். வாட் லெசன் டிட் யூ லேர்ன்? என்னது? Obey parents. obey parents. வெரி குட் வெரி குட். இன்னைக்கு உங்களுக்கு இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததோ? எஸ். Yes. எங்க நேத்தியான் பிள்ளைகளும் கன பேர் வந்திருக்கிறீங்களா? ஐ எம் சோ ஹாப்பி டு see you all here today. You. It's so Yes. nice. So nice to see you all here. சரியான சந்தோஷமா இருக்கு நீங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த கிளாஸுக்கு வந்தது. நாங்கள் இன்னொரு முறையும் இந்த கிளாஸ்ல சந்திக்க பார்ப்போம். Right? I'm so happy and with this இதுல இப்ப உங்களுக்கு இந்த கதை வடிவா விளங்குச்சு தானே? Yes. 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 Are you happy with Yes. the lesson today? Yes. Yes. அங்க ஒரு yes தானே வருது மற்ற Yes. தானே இல்லையா? Yes. Yes. Okay, we'll wind up the class. இன்னைக்கு 7:30 ஆயிடுச்சு. We'll wind up the class and good night. May God bless you children. Good night, teacher. Bye. Good night. Good night. Go and have a nice day. You didn't wish. Have a nice Have a day nice day for to today. you. Okay, thank To you. you. Thank you. You too. இன்ப ஜோதி எல்லாம் வந்திருக்குன்னா மேன் அபிமன் ஓகே ಇಲ್ಲ ಬರೋದು ನಿಪಾಡಿ ನಾನು ಅಲ್ಲ ಬೇಡ ಈಗ ಸರ್ವ ಮಾಡಾமல் Ah, ¿en serio?